ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாரி. கிறிஸ்மஸ் ஷாப்பிங், அதுக்கு மேட்சான பேங்கிள்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு உள்ள டேட் வந்து 22 ஆக்சுவலி. நாங்கள் இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது எப்பவுமே வீடியோ கொஞ்சம் கட் ஆகுது. நான் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுவேன்னா, சேலஞ்சா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வளருது. கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க வரோம். நடுவில் கட் பண்ணிட்டாலும் கொஞ்சம் நினச்சிட்டேன், அதான் கொஞ்சம் முடிஞ்சிருச்சேன், அதுக்கு சாரி. ஃபர்ஸ்ட் நியூ இயர் ட்ரெஸ்ஸும் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேர்னினோ ட்ரெஸ்ஸை நான் காட்டியிருக்கேன். என் ட்ரெஸ்ஸை நான் தான் காட்டுவேன், உன் ட்ரெஸ்ஸை காட்டு. ஓகே, என் ட்ரெஸ்ஸே காட்டுறேன். போட முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கே போட்டு ரிவ்யூ பண்ணுறோம். இந்த பக்கம் நான் இப்பவே ரிவ்யூ பண்ணுவேன்னு நினச்சேன். இதான் வந்து என்னோடது. பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மைல்டு கிரீன் மைல், ப்ளூ வித் கிரீன் மைல். அதனால இதுக்கு மேட்சான பேங்கிள் கஷ்டப்பட்டு ஒன்று எடுத்தோம். ஆனால் அதுவும் ஏன் சைஸ்க்கு இல்லை, எங்கள் அம்மா சைஸ்க்கு. அதனால நான் என்ன பண்ணேன், இதுக்கு மாடல் இருந்தேன், நம்ம எதுக்கு பேங்கிள் போடணும், பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் வந்து எங்கள் மம்மியோட நான் வந்து கிறிஸ்மஸ்க்குள்ளே போய் வாங்கிடுவேன். இந்த ஒயிட் கலருக்கு பிரேஸ்லெட் இல்லை ரெயின்போ கலர் வாங்கிடுவோம் கிடைக்கலன்னா. ஆனால் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், 10 கடைலாம் ஏறி இறங்க முடியாது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லிடு. வந்து ஃபர்ஸ்ட்டு ஓவலாக சர்க்கிளாக பலூன் வாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ரோஸ் மை மாடலில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது அதே மாதிரி தான் இங்கே கையே தெரிய மாட்டேது, கையுங்க அப்புறம் பின்னாடியும் கை கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு போ வச்சுட்டு இந்த சைடு இந்த மாதிரி லைனிங் கொடுத்துட்டாங்க. அது சப்போஸ் இதை பிஞ்சாலும் இங்கே ஆக்சுவலி லைனிங் கொடுத்துருக்காங்க. பிஞ்சாலும் லைனிங் கொடுத்துருக்குது நல்லது தான், அதாவது பிஞ்சாலும் அந்த ட்ரெஸ் மாடல் போவாங்க. அதனால அப்புறம் இங்கே ஏதோ டைமண்ட் மை டைமண்ட்னு சொல்ல முடியாது, சும்மா மினுக்கிறது கல். அப்புறம் இங்கேயும் வருவோம். அப்புறம் இங்கே வந்து அதே மாதிரி தான் கல். கீழே வால்வெட் கிளாத் மாதிரி ஒரு கிளாத், நான் அப்படின்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டால கீழே வந்து இந்த மாதிரி லேயர். இப்போ முழுசாக கட்டுவேன். அப்புறம் உள்ள வந்து இந்த ப்ளூ தான் இந்த ட்ரெஸ்ஸோட கலர் ஆக்சுவலி, ஆனால் தெரியல பாருங்க, கிரீன் மேக் வந்து ஆக்சுவலி அதான் கலர். அப்படின்னு பின்னாடி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமே. எப்படி சரி நாட் ஃப்ரைஸிக்கு எப்படின்னே புரியல. பார்த்தீங்களா, ஃப்ரைஸிக்கு எப்படின்னே புரியல. இருங்க அவளை காட்டுறேன். நான் அப்படியே அவளை காட்டிடுறேன். இது வந்து இந்த இதுலேயும் வந்து இது இருக்கு. அந்த ரோஸ் மை கை இங்கே விட்டுக்கணும், கொஞ்சம் குத்தாது தான். ஏன்னா உள்ள ஒரு கிளாத் வச்சிருக்காங்க, தெரியுதா? எதுக்கும் நீங்கள் சிம்மி போட்டுக்கிறதுக்கு யூஸ். இதுக்கெல்லாம் ஃபோட்டோ நல்லா இருக்காது, ஏன்னா ஸ்லீவுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே காட்டு எதுவும். சிம்பிளாக யூனிக்காக எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம எப்படியா சிம்பிளாக யூனிக்காக எடுக்கலையா? இல்லை காய்ஸ், எது சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன காய்ஸ் சொல்ல? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ நான் வரேன்.
இது ஷால் அது இது நெட்டாக தான் இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ கிராண்டு கைஸ். இது ஃபங்க்ஷனுக்கு இது ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலி இங்கே பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அவள் படத்துக்கு நகர்த்திட்டே இருக்கா கைஸ். அவள் மேலே தூக்குறா, கீழே தூக்குறேன். நடுவில் வந்து கைஸ் நம்மளுக்கு ஜூமில் கிராண்டே தெரியும். இருக்கு நல்லா கிராண்டாக. இங்கே பாருங்க, இந்த மூச்சுக்கு இவ்வளோ கிராண்டாக தேவையா கைஸ்? இந்த இங்கே பாருங்க, ஜூமில் காட்டுறேன் மூஞ்ச. இந்த 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 மூஞ்சிக்கு இவ்வளோ கிராண்டாக ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகே சொல்லிடு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கர்ட் தான். இங்கே பாருங்க, ஸ்கர்ட் தான் ஹைலைட்டே. மாடர்ன். ஓகே எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ஆரி ஒர்க்ஸ்லாம் இங்கே பாருங்க. இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஷால், அது எல்லாருக்கும் தெரியும். இதுவும் சொல்லுங்க, இதுதாங்க நம்ம மெயின் ஐட்டம். எந்த லெஹங்கா எதுலேயுமே இல்லாமல் இது ஒரு நெட்டில் கோட்டு. எப்படி இது அது பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க்ஸ். இங்கேயும் அழகாக இருக்கு. ஷால் மாதிரியே இருக்கு, ஆனால் நல்லா இருக்குல்ல. கம்ப்ளீட்டட். இதான் நியூ இயர் ட்ரெஸ். அதுக்குள்ள என்ன திட்டாங்க. டக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ். நான் வீடியோ ஸ்டாப்ல வச்சுருக்கேன், டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இது எங்கேயோ போயிட்டாங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. நான் 2 பேருக்கும் ஒன்றுனாலும் ஒன்றே ஒன்று காட்டும். ஃபர்ஸ்ட் கையில் வந்தது தான் காட்டும் இல்லையா மனுஷன். ஓகே ஐயோ ஓகே ஓகே, நான் உங்களுக்கு ஜூம்லேயே காட்டுறேன். பார்டர் ஆக்சுவலி இங்கே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடி வரையும் கொஞ்சம் பார்டர், இந்த பார்டர் வச்சு இன்னும் ஜூம்ல காட்டணும் போல கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மைல்டான ஒரு டிசைன் ப்ளஸ் கணக்கு போடுற ப்ளஸ் இங்க வந்து டிசைன் இங்க நீ என்ன பார்க்காத. இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மைல் டிசைன்லாம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்க இந்த செடி, அப்புறம் கீழேயும் அதே மாடல், பின்னாடியும் அதே மாடல். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இந்த மாடல் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாண்டி இப்போ மாடினா கூட நான் இல்லடி. ஓகே, நான் வந்து என்னவே இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். ஓ, இவ மயிலு நாங்கள் மான். ஓகே ஓகே, இது நானே இது எங்கள் அக்கா தானே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து அடுத்து காட்டு, எனக்கே போர் அடிக்குதா. இதெல்லாம் இந்த டிசைன் ஃப்ளாக் அவ்வளோதான் கைஸ். இது அவ்வளோதான் அவ்வளோ. ஓகே அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். இந்த குரங்கு மூச்சுக்கு 100 அவதான். ஓகே அவ்வளோதான். ஓகே கைஸ், திருப்பி என்னோட டாப் வந்து இது பேண்ட்டு கரெக்டான அட்ஜஸ்டபிள் சைஸ்ல உள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க. அது காட்டுறி. போட்டு காட்டி காட்டி இப்படி ஆக்கி வச்சு ஓகேவா. இந்த மாதிரி அவருக்கு உள்ள வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இருக்கும். அவ்வளோதான். வந்து அதே மாதிரி பார்டரை வந்து ஷாலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஷாலை பற்றி எதுவும் சொல்லலை.
அடுத்து என்ன இருக்கு? இதோட அவ்வளவுதான். இது வந்து இது ஆஃப் ஹேண்ட்னால ஃபுல் ஹேண்ட் வந்து இதை உள்ள போட்டு அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு. இது பிளைனான கொடுத்துருக்காங்க. இது அவதான் பேசிட்டே தான் 2 பேருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா accessory. டாடி ஆன் பண்ணு. ஐட்டம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிடுறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை. இந்த குழந்தை பாபியை தான் நாங்கள் வாங்கினோம். தலையில் மாட்டேன். ஆக்சுவலி இது நான் நியூ இயர் ட்ரெஸ்க்கு எடுத்துட்டேன். ஏன்னா என் கலர் அங்கே இல்லை, அதனால நியூ இயர் ட்ரெஸ்க்காக எடுத்துட்டேன். இது அவள் கலர் இருந்ததுனால அவளுக்கு இதை எடுத்துட்டேன். நான் எதை வச்சு போடனே தெரியல. இது ஒன்று எடுத்திருக்கோம் நியூ இயர்க்கு. இந்த ரீத் ஒன்று எடுத்திருக்கோம். இந்த ஒயிட், ஆமாம், இந்த ஒயிட் பேண்ட் எடுத்திருக்கோம். எதுக்கு இந்த ஒயிட் பேண்ட்லாம் எடுத்தோன்னே எங்களுக்கு புரியல. இது காட்டியிருந்தோம். இந்த மாதிரி இது 2 வந்து எடுத்துட்டோம். இந்த பிங்கி வந்து நான் எடுத்தேன். அவ்வளோவா நல்லா தான் இருந்துச்சு, பட் நல்லா இருக்கு. இப்படி தலையில் மண்டையில் மாட்டிக்கணும். மாட்டிக்காட்ட டைமில் ஓகே. பிங்க் ஒயிட்டுக்கு ஒயிட் முடி வச்சா பாட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வைக்கல. அதனால கோல்டன் முடி வச்சு கான்டாக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பிங்க்குக்கு பிங்க் முடி வச்சுருக்காங்க. அது என்னமோ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கும் கோல்டன் வச்சுருந்தாங்க. ஆமாம், மேட்ச் ஆகுது. ஆனால் வந்து கோல்டன் ரப்பர் பேண்ட் போட்டுருக்காங்க. இதுக்கு கோல்டன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கிரன்ச்சி. இது வந்து கிரன்ச்சி வந்து ஒரு பேக்காக வந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்படி 4 வந்து ஒன்றாவே ஒட்டுக்காக வந்துச்சு. அதுக்கு தனியாக வாங்கணும்னு சொல்லிட்டு கிரன்ச்சி இந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே அவளுக்கு இது அவளுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்படி வாங்கிட்டோம். இதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வேணாலும் தந்துடும். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து என் கலர். இது வந்து என் கலர் ட்ரெஸ்க்கு, இது வந்து அவ கலர் ட்ரெஸ்க்கு, அப்புறம் இது வந்து நார்மல் கலர். அடுத்தது நீ சொல்லு. அடுத்தது வந்து இந்த பிங்க் காட்டன். ஆமாம், என்னோட இது என் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்தோம். என் தங்கச்சி எதுவுமே எடுக்கல. அவள் ட்ரெஸ் கலருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது. இப்போ தான் காட்டணும். காட்டலையா? எஸ், நியூ இயர் ட்ரெஸ். காட்டல. இது வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்பு, சில்வர் கலரு. இன்னொன்று இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து குட்டி பட்டர்ஃப்ளை, பெரிய பட்டர்ஃப்ளைன்னு. இது அவ்வளோதான். இது சில்வர், இது ஒரு மாதிரி கோல்டன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரீத். வந்து ட்ரெஸ் கலர் கொஞ்சம் இதுக்கு இருக்க நல்லா இது. ஆனால் ப்ரைஸி ட்ரெஸ் கலர் தான் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி அதனால இதையும் இங்கேயும் கொஞ்சம் இருக்கனால இந்த மாதிரி அழகாக ஒன்று வாங்கி. சரி, ஓகே, அழகாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. நான் 2 ட்ரெஸ்ஸுக்கும் வச்சுட்டேன். ஆக்சுவலி இது இவளுக்கு நியூ இயர் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. கிட்டி. ஆனால் இந்த 2 ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கலாம். எனக்கும் 2க்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சில்வர் டாட்ஸ் இருக்கனால. எனக்கு வந்து இந்த சில்வர் டாட்ஸ் இருக்கு, மண்டை கலர். நெக்ஸ்ட்டு இதுதான். இது வந்து
செஞ்சிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வச்சு காட்ட முடியாதனால இந்த டால் எடுத்து வச்சு காட்டும். ஆனால் இந்த டாலுக்கு இதான் கரெக்ட் கிளிப்பு. ஆனால் நம்ம இது ஹேர்க்கெலாம் கொஞ்சம் குட்டி, ரொம்ப குட்டி தான். ஆக்சுவலி இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அதில் நிறைய இருக்குது. எத்தனை இருக்குன்னு நான் இன்னும் இல்லை. எத்தனை இருக்குன்னு தெரியல. சரி நெக்ஸ்ட் நான் காட்டுவாங்க. சரி ஓகே. பேங்கிள்ஸ்லாம் காட்டுறேன். இது வந்து ஒரு பிங்க் கலர். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் எடுத்திருந்தேன் இந்த பிங்க் கலர். அடுத்து என் தங்கச்சி ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கல. நான் சும்மா இந்த ஹார்ட்டன் கொண்டு வந்தேங்க. நான் வந்து சைஸ்லாம் பார்க்கலாம், அப்படியே சும்மா கொண்டு வந்தேன். இவ கலருக்கு இருந்துச்சு தான் இது இருந்துச்சு. இந்த இவ ட்ரெஸ்ஸு கலருக்கு இருந்துச்சுன்னு தான் நான் பார்த்தேன். பார்த்தா அப்படியே எங்கள் அம்மா சைஸு. இதுதான் நான் சொன்னேங்க. இதான் அப்புறம் இது வந்து எனக்கு மட்டும் எடுத்தேன். ஏன்னா இவளுக்கு மட்டும் இந்த இது எடுத்தனால நான் இது எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்று ரெண்டு கை சைஸுங்க. இதுவே குட்டி பசங்களுக்கு எனக்கே கத்த விட்டு போட வேண்டியதா இருக்கீங்க பாருங்க. எனக்கே உள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கே கஷ்டம். அவளுக்கு எப்படி பேசுங்க பாருங்க. எனக்கே இதுல காட்டல. இந்த ரெண்டு. அடுத்தது நான் இது மட்டும் காட்டி இது காமன் ஒரு பொட்டு பாக்கெட். இந்த லைன் அப்படியே சொல்லிடுறேன். இந்த லைன் என்ன தங்கச்சி சொல்லிட்டா. இதில் ஒரு கிளிப்பு, அப்புறம் வந்து கேர்ஃபின், அப்புறம் வந்து 2 மெகந்தி கோன். இந்த மாதிரி மெகந்தி கோன் தான் இருந்துச்சு. அதை எடுத்து போட்டோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என் தங்கச்சி காட்டுறோம். இந்த 3 மட்டும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அக்கா போடுற அம்மா போடுற கம்மல். சும்மா பார்க்க செஞ்சேன். எங்கள் அம்மா தான் எடுத்து போட்டாங்க. ஏன்னா அங்கே குட்டி கம்மல் பிங்கில் கலெக்ஷன் நல்லாவே இல்லை. அதனால் நாங்கள் இதையே அவளுக்கு போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நான் தான் எடுக்க சொன்னது. ஆக்சுவலி அப்புறம் எனக்கு இது அழகாக இருக்கா. இவளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து திருகன் கிடையாது. இது வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருந்துச்சு. இது மட்டும் தான் அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருந்துச்சு. இது நிறைய. ஓகே அடுத்து எங்கள் டேடி கிஃப்ட்டுக்காக ஒரு பர்ஸ் வாங்கிட்டு போய். எவ்வளோ குவாலிட்டினா இது ரேட் வந்து 405 rupees. 405 rupees. 405 rupees. ஆனால் குவாலிட்டி நல்லது தான் மிஸ். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த ஏதோ கார்டு இருக்கு கேட்டு போடுறேன். இது வந்து காயின் வைக்க, அந்த காயின் வைக்க இல்லை கார்டு. அப்புறம் இங்கே வந்து காசு கொஞ்சம் கார்டு வைக்கலாம். அப்புறம் திருப்பியும் இங்கே நான் ரேட் சொன்னது யாருக்கும் புரியலன்னா இங்கே சன்னஸ்துள்ள ரேட். சரி அடுத்த பார்ட்டிஷனை காட்டு. இங்கே அடுத்த பார்ட்டிஷன். அடுத்து இங்கே ஏதாவது ஃபோட்டோ இல்லை 1 ரூபாய் நோட்டு கிடச்சது அதேமாதிரி எதாவது எடுத்துக்கலாம். அதேமாரி தான் இங்கேயும் மேலே. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பார்ட்டிஷன், இங்கே ஏதாவது ஃபோட்டோ. அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு பார்ட்டிஷன், இங்கேயும் இங்கே இருக்க பாரு. இங்கேயும் ஒரு கார்டு இங்கே ஏதாவது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கேயும் அதே இங்கே 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 இங்கெல்லாம். அப்புறம் திருச்சியும் இங்கே ஒரு பார்ட்டிஷன் அங்கே இருந்ததே தான் இங்கேயும். இப்படி எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னே தெரியல. கொஞ்சம் நான் நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த 3 ஐட்டம். அதுக்கு பக்கத்தில் இந்த ஐட்டம்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பர்ச்சேசிங்கில். ஒயிட் கலர் நைல் பாலிஷ் ஒன்று வந்து நியூ இயர் ட்ரெஸ்ஸுக்காக எடுத்தோம். பேய் மாதிரி இருக்கும். அவளுக்கு இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் நேரில் ஆக்சுவலி அவள் அப்படி போட்டிருக்கு. கைஸ் நான் போட்டு காட்டுறேன். ஒரே ஒரு கை. ஓகே நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றுனமே ரொம்ப தண்ணியாக இருக்குது. அவன் ஆனால் கலர்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு மேலே என்ன எப்படி
உரிக்கிறதுன்னு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க கைஸ். நெயில் பாலிஷ் வேறு காலி ஆயிடுச்சு. இருக்கு நான் வந்து லைட்டாக கை வச்சுட்டேன். நல்லா தான் இருக்கு. ஓகே தான், நாட் வெரி வெரி குட். ஓகே, அதுக்கு இதில் கொஞ்சம் ரொம்ப அப்படி பிடிச்சேன்னா இது ரெண்டும் தான் வந்து. இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இது அப்புறம் இந்த கம்மல் எனக்கு பார்த்தோன்னே இது வடக்கு. இதுதான் கொஞ்சம் ஃபேவரட் மை. இன்னொரு கம்மலை விட மனசே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஐலைனர், அதையும் கொஞ்சம் பிடிக்கும் தான். ஐலைனர் நான் ஒரு காஜல் வாங்கினேன் கைஸ். அது எங்கே போச்சுன்னே தெரியல. இருந்துச்சு நேற்று கூட, பட் இன்னைக்கு காணும். காயத்துக்கு ஐலைனர். அப்புறம் லிப்டிக் ஷேட் உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் மாமா அர்த் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா நல்லா பிளெண்ட் ஆகுது காய்ஸ். ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகுது. ஆமாம், வெரி ஸ்மூத். பாருங்க கலர், எங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தனால எடுத்துருக்கோம். இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி கை வச்சாலே அழகாக இப்படி ஒரு பிளெண்டிங். அப்புறம் அதுவும் ரொம்ப நேரம் தாங்குது guys. ஒரு 2 நிமிட்ஸ் காய விட்டிங்கன்னா அப்புறம் அசையவே அசையாது. வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப். இப்போ ஒரு 2 நிமிட்ஸ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஸ்மச் பண்ணி பார்த்தா, ஆனால் ஸ்மச்சே ஆகலை. ஓகே, லிப்டிக் மூடுறது கீழே இதாக இருக்கும்போது எங்கள் அக்கா பெல்ட் வந்து அக்காவுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டா. தெரியல ஏதோ ஆனால் எங்கள் அக்கா கலர் என்ன இதுக்கு மேட்ச் ஆகும் இந்த ரெண்டு. ஆனால் வேணாண்டா, அதான் நான் இது என்ன அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இன்னும் முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொலைப்போ உங்களுக்கு இந்த எல்லா கிறிஸ்மஸ் பொருள் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் எங்கே வாங்கணும்னா சரவணா ஸ்டோர்ஸில் தான். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஏன் வீடியோ போட லேட் ஆச்சுன்னா எக்ஸாம் இருந்துச்சு, ஸோ அதனால தான் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு எங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் போடலான்னு போட முடியல, இந்த ஷாப்பிங்க்கு போனதுனால. அதெல்லாம் இல்லை கைஸ், இப்போ 22 கைஸ். ஆனால் எங்களுக்கு 20 தான் கைஸ் லீவ் விட்டுச்சு. 20வும் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததா, 21லேருந்து தான் லீவ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 21 அன்னைக்கு எல்லாரும் பத்து தூங்குறது, அது வேறு சண்டேவா பத்து தூங்குறது இல்லையே போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாமே வாங்கி முடிச்சு கரெக்டாக ஒரு செட்டிலான டைம் இருந்துச்சு. சரி, ஓகே. கிறிஸ்மஸ் வீடியோ நிறைய ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எப்படி நம்ம முறுக்கு சொல்றது கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த இது சொல்லுவா, நிறைய ரொம்ப ஆர்வமா போச்சு. அது என்ன ஆச்சுன்னா நிறைய இது பண்ணது, அதிரசம். ஏன்னா நாங்கள் இந்த ஒரு பண்டிகை தான் கொண்டாடுவோம். இது ஒரு பண்டிகை, எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம். ஆனால் இது கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் வாங்குறது, ஆயில் அது இதுன்னு போயிடுச்சு. ஏன்னா இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்டிகை. எங்களுக்கு நியூ இயரு, அப்புறம் வந்து இது, அப்புறம் ஏதோ வரும் ஒரு பண்டிகை, அதுக்கு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே கொண்டாட மாட்டோம். அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபெஸ்டிவல்னால எங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். ஆனால் எங்களுக்கு தீபாவளியும் பிடிக்கும். ஆனால் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் எதுவும் அந்த மாதிரி பலகாரம் செய்யாமல் இருப்பாங்க. அதனால ஆனால் நாங்கள் ட்ரெஸ் வாங்குவோம், மேக்கப்ஸ்
கொஞ்சம் மேட்சிங்காக வாங்கியிருப்போம் சில இதில். மேக்கப் வாங்க மாட்டோம் மோஸ்ட்லி. சும்மா லிப்ஸ்டிக் கூட வாங்க மாட்டோம். சும்மா ஏதாவது அலையில அது கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுன்னா வாங்குவோம். முன்னாடி அது கூட வாங்க வேணாம். சிம்பிளாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இவ்வளோ நேரம் பேசிட்டோன்னு சொல்லிட்டு பாய் கைஸ். இந்த கிளிப்பு அப்புறம் இந்த கிளிப்பு திருப்பியும் முதல்ல இருந்து சொல்கிறா கைஸ். எல்லாத்தையும் ஒரு ஓவரால் ஒரு காட்டிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து காட்டினதுலாம் வாங்கிடுச்சு. இந்த இது அப்புறம் இந்த ரீத்துக்கு எல்லா கிறிஸ்மஸோட இது ஒரு பெஸ்ட் கிறிஸ்மஸ். இவன் நான் அப்படியே காட்டிடுறேன் கைஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வேணும்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி அப்புறம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.